சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்று நாம் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் ஒரு சுவாரஸ்யமான வழக்க பற்றி பார்க்கப் போகிறோம். நீங்க ஒரு மேல்முறையீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க தரப்புல சில தவறுகளை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதிகாரியும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு புது குற்றச்சாட்டை உங்க மேல சுமத்தி வரிச்சுமையை அதிகப்படுத்திட்டா எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க சொல்றது மிகச் சரியான ஒரு கோணம். ஒரு மேல்முறையீட்டு அதிகாரியோட அதிகாரம் எவ்வளோ தூரம் போகலாம்? ஆரம்பகட்ட விசாரணையில இல்லாத ஒரு புது விஷயத்த அவரால மேல்முறையீட்டுல கொண்டு வர முடியுமா? இந்த கேள்விக்கு தான் இந்த வழக்குல பதில் இருக்கு. இதுல ஜிஎஸ்டி சட்டப்பிரிவு 107(11) முக்கியத்துவமும் நமக்கு புரிய வரும். சரி, அப்ப நாம இந்த விஷயத்தோட ஆரம்பத்துல இருந்தே போவோம். இந்த சிக்கல் எங்கிருந்து கிளம்பிச்சு? 2017-18 காலகட்டத்துக்கான ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ்ல இருந்துதானே? ஆமா, அங்கிருந்து தான் எல்லாம் தொடங்குது. அந்த நோட்டீஸ்ல 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. என்னென்ன அது? ஒன்னு, நீங்க பண்ணின வெளிச்சப்ளைகள்ல வரி கம்மியா கட்டிருக்கீங்க. ரெண்டாவது, உள்வரும் சப்ளைகள்ல, அதாவது ஆர்சிஎம் முறையில வரி சரியா கட்டல. மூணாவது, நீங்க எடுத்த சில உள்ளீட்டு வரிக்கடன், அதாவது ஐடிசி தகுதி இல்லாததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது ஒரு சாதாரணமான நோட்டீஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனா வரி செலுத்துபவர் இந்த நோட்டீஸை கவனிக்கவே இல்லைன்னு சொன்னீங்களே, அது எப்படி? அதுதான் இன்னைக்கு பலரும் சந்திக்கிற ஒரு நடைமுறை சிக்கல். அந்த நோட்டீஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கூடுதல் அறிவிப்புகள் மற்றும் உத்தரவுகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில பதிவேற்றப்பட்டிருக்கு. ஓ, வழக்கமான டேஷ்போர்ட்ல வராம வேற ஒரு இடத்துலயா? ஆமா, அதனால அவங்க அதை பார்க்காம விட்டுட்டாங்க. பதில் மனுவும் தாக்கல் பண்ண முடியல. அப்போ அவங்க தரப்பு வாதத்தையே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. இதனால அதிகாரி ஒரு தரப்பு பட்சமா ஒரு முடிவெடுத்துட்டாரா? ஆமா, பதில் வராததால அதிகாரி அந்த நோட்டீஸ்ல சொன்ன 3 குற்றச்சாட்டுகளையும் அப்படியே ஏத்துக்கிட்டு வரி, வட்டி, அபராதம்னு ஒரு பெரிய தொகைக்கு உத்தரவு போட்டுட்டார். இது தெரிஞ்சதும் வரி செலுத்துபவர் நேரடியா மேல்முறையீட்டுக்கு போறார். இங்கதான் கதையோட உண்மையான திருப்பம் ஆரம்பிக்குது. மேல்முறையீட்டுல அவங்க தரப்புல கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு தெரியுது. முதல் 2 குற்றச்சாட்டுகளை ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? ரொம்ப நேர்மையா, ஆமா, விழிச்சப்படியும் ஆர்சிஎம்லயும் நாங்க வரி கம்மியா கட்டினது உண்மைதான், அந்த தவற நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சதா? கண்டிப்பா. அவங்களோட நேர்மைய பார்த்தோ என்னவோ மேல்முறையீட்டு அதிகாரி 3வது குற்றச்சாட்டான அந்த தகுதியற்ற ஐடிசி விஷயத்த முழுசா தள்ளுபடி பண்ணிட்டார். அப்போ இது வரி செலுத்துபவருக்கு ஒரு பெரிய வெற்றி தானே? ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இதோட வழக்கு முடிஞ்சிருக்கணும். நாமளும் அப்படிதான் நினைப்போம். ஆனா அந்த மேல்முறையீட்டு அதிகாரி அதோட நிறுத்தல. என்ன சொல்றீங்க? அவர் ஒரு துப்பறிவாளர் மாதிரி கணக்குகளை இன்னும் ஆழமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். அப்போ அவரோட கண்ணுல ஒரு பெரிய வித்தியாசம் படுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஒரு மேல்முறையீட்டு அதிகாரியோட வேலை கீழ் அதிகாரி எடுத்த முடிவை சரி பார்க்கறது தானே. அவரே ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கலாமா? அருமையான கேள்வி. சட்டப்படி அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. ஆனா இங்க அது நடக்கல. அந்த அதிகாரி வரி செலுத்துபவரோட பூஜ்ய மதிப்பீட்டு சப்ளை, அதாவது ஏற்றுமதி கணக்குகளை பார்க்கறார். சரி. அப்போ அவரோட மாதாந்திர ரிட்டர்னான GSTR 3Bல நான் சுமார் 2,22,00,000 ரூபாய்க்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கேன்னு காட்டியிருக்கார். ஆனா உண்மையில? ஆனா அவரோட மத்த ஆவணங்களை பார்க்கும்போது உண்மையான ஏற்றுமதி மதிப்பு சுமார் 1,95,00,000 ரூபாய் தான் இருக்கு. அடேங்கப்பா, அப்போ கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் வித்தியாசம் வருதே. அதேதான். அந்த 27 லட்சம் ரூபாய் வித்தியாசத்தை எடுத்து அந்த அதிகாரி, இது உங்களுடைய வரிக்குட்பட்ட விற்பனை, நீங்க இதை மறைச்சிட்டீங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்னது, அசல் குற்றப்பத்திரிகையில இல்லாத ஒரு குற்றச்சாட்டை எப்படி திடீர்னு கொண்டு வர முடியும்? அதுதான் இங்க நடந்த சட்டமீறல். அவர் அந்த 27 லட்சம் ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி விதிச்சிட்டார். அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு சேர்த்து கிட்டத்தட்ட 4,5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு புது வரிச்சுமையை அவங்க மேல சுமத்திட்டார். இது நிஜமாவே ஒரு இக்கட்டான நிலைமை. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல அவங்க என்ன வாதங்களை முன்வச்சாங்க? அவங்க உயர்நீதிமன்றத்துல ரொம்ப தெளிவான 2 வாதங்களை தான் முன்வச்சாங்க. முதல் வாதம் இயற்கை நீதி சம்பந்தப்பட்டது. ஐயா, இந்த ஏற்றுமதி கணக்கு வித்தியாசம் பத்தி அசல் ஷோகாஸ் நோட்டீஸ்ல ஒரு வார்த்தை கூட இல்ல. இத பத்தி எங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கல, எங்களோட தரப்பு சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. இது இயற்கை நீதி கோட்பாடுகளுக்கு முற்றிலும் எதிரானதுன்னு வாதிட்டாங்க. ரொம்ப அடிப்படையான நியாயமான வாதம்.
ரெண்டாவது வாதம் என்ன? ரெண்டாவது வாதம் தான் இந்த வழக்கின் பிரம்மாஸ்திரம். அவங்க ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 107 உட்பிரிவு 11 சுட்டி காட்டினாங்க. அந்த பிரிவு என்ன சொல்லுது? அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி வரி செலுத்துபவரோட வரி பொறுப்பை அதிகரிக்கணும்னு நினைச்சா முதல்ல அது ஏன் அதிகரிக்க கூடாதுன்னு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. ஓ, அப்போ அந்த நடைமுறையா அதிகாரி பின்பற்றல. துளி கூட பின்பற்றலன்னு அவங்க வாதிட்டாங்க. சரி, அந்த GSTR 3Bல இருந்து 27 லட்சம் ரூபாய் வித்தியாசத்துக்கு அவங்க ஏதாவது காரணம் சொன்னாங்களா? ஆமா, அதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, GSTR 3Bல அந்த 2.22 கோடி ரூபாய்னு போட்டது ஒரு எழுத்தர் பிழை, கிளர்க்கல் எரர். அவசரத்துல தப்பா டைப் பண்ணிட்டோன்னு சொல்றாங்களா? ஆமா, எங்களுடைய உண்மையான கணக்க எங்களுடைய ஆண்டு ரிட்டர்னான GSTR 9 மற்றும் GSTR 9Cல ரொம்ப தெளிவா காட்டி அந்த தவறை நாங்களே சரி செஞ்சிட்டோம். ஆனா அதிகாரி இந்த இறுதி ரிட்டர்ன்களை பார்க்கவே இல்லைன்னு வாதிட்டாங்க. அப்போ கல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வாதங்களை எப்படி பார்த்தது? நீதிமன்றம் வரி செலுத்துபவரோட வாதங்களை முழுமையா ஏத்துக்கிட்டது. குறிப்பா அந்த நடைமுறை பிழை விஷயத்துல மேல்முறையீட்டு அதிகாரி தன்னோட அதிகார வரம்ப மீறி செயல்பட்டிருக்காரு. சட்டப்பிரிவு 107(11)ல சொன்ன நடைமுறையை பின்பற்றாம மேல்முறையீட்டுல ஒரு புது விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆதாரமா வேற ஏதாவது பழைய வழக்குகளை நீதிமன்றம் மேற்கோள் காட்டுச்சா? ஆமா, இதே மாதிரி ஒரு வழக்கான ஹிருதய் குமார் தாஸ் வழக்கையும் நீதிமன்றம் மேற்கோள் காட்டியது. அதையே முன்னுதாரணமா காட்டி இந்த வழக்கிலும் மேல்முறையீட்டு அதிகாரியின் உத்தரவு சட்டப்படி நிலைநிற்காதுன்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சது. அப்போ அந்த கூடுதல் வரி விதிப்பு முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதா? இங்கதான் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு. நீதிமன்றம் அந்த கூடுதல் வரியை முழுசா தள்ளுபடி பண்ணல. அப்போ நீதிமன்றம், நீங்க இந்த புது விஷயத்தை கொண்டு வந்த முறை தப்பு, அதனால இந்த ஒரு முடிவை மட்டும் நாங்க ரத்து பண்றோம். ஆனா இந்த 27 லட்சம் ரூபாய் பிரச்சனை உண்மையா பொய்யான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிச்சு. ஓஹோ, அப்போ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறுபரிசீலனை செய்ய சொல்லியிருக்காங்களா? ஆமா, இந்த முறை வரி செலுத்துபவருக்கு அவரோட தரப்ப சொல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறுபரிசீலனை செய்ய மீண்டும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கு திருப்பி அனுப்பிருச்சு. அதாவது ரிமாண்டட் பேக். ஓ, அப்போ வழக்கு இன்னும் முடியல. ஆனா இப்போ வரி செலுத்துபவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க தங்களோட திருத்தப்பட்ட ரிட்டர்ன்ஸை காட்டி, பாருங்க இது வெறும் டைப்பிங் மிஸ்டேக் தான்னு நிரூபிக்க ஒரு முழுமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வழக்குல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டு தரப்புக்குமே ஒரு முக்கியமான பாடம். அதிகாரிகளுக்கு இது சொல்ற செய்தி, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. சட்டத்துல சொல்லப்பட்ட நடைமுறைகளை மீறி நீங்க செயல்பட முடியாது. வரி செலுத்துபவர்களுக்கு இதுல என்ன பாடம் இருக்கு? அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. மேல்முறையீட்டுல திடீர்னு ஒரு புது குற்றச்சாட்டு வந்தா நீங்க அந்த பிரச்சனையோட தகுதியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இது இப்ப கொண்டு வர உங்களுக்கு சட்டப்படி அதிகாரமே இல்லைன்னு இந்த 107(1)(11) விதியை வச்சு வாதாடலாம். உங்க உரிமைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த வழக்க காட்டுது. அருமை. நடைமுறை விதிகள் வெறும் சம்பிரதாயங்கள் இல்ல, அவை நீதியின் அடிப்படை கவசங்கள் அன்றதை இந்த வழக்க ஆணித்தரமா சொல்லியிருக்கு. சரி, இந்த ஆழமான அலசல் முடியும் போது உங்க மனசுல ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புகிறேன். இந்த வழக்குல அதிகாரி உங்களுக்கு எதிராக ஒரு புதிய பிரச்சனையை சேர்த்தார். இப்போ இத தலைகீழாக யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு மேல்முறையீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு சாதகமான ஒரு புதிய வாதம் உங்களுக்கு தோணுது. அத மேல்முறையீட்டின் போது நீங்க புதிதாக எழுப்ப முடியுமா? இது நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.